ஷெரீப் அரசு காலி, மக்கள் ரத்தத்தை குடிக்கும் பாகிஸ்தான். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வெடித்த போராட்டம். ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் கடந்த சில நாட்களாகவே போராட்டங்கள் தொடர்ந்து வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தான் அரசு ஒரு சூனியக்காரி போல அப்பாவி மக்களை கொல்வதாகவும், பாகிஸ்தான் அரசின் கைகள் இரத்தத்தால் நனைந்துள்ளதாகவும் போராட்டத்தை நடத்தும் நவாஸ் மிர் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் தங்களை ஒடுக்க பல்வேறு முயற்சிகளை எடுத்தாலும் தங்கள் போராட்டங்கள் கடைசி வரை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். நமது நாட்டின் ஒரு பகுதியான காஷ்மீரை பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் அத்துமீறி ஆக்கிரமித்து வருகிறது. அந்த காஷ்மீர் பகுதி தங்களுக்கு சொந்தம் என்றும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சொந்தம் கொண்டாடி வருகிறது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்துள்ளன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப் உட்பட பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக போராட்டங்கள் வெடித்துள்ளன. இதற்கிடையே மக்கள் விரோத போக்குடன் செயல்படுவதாக பாகிஸ்தான் இராணுவத்தையும் அரசையும் அவாமி ஆக்ஷன் கமிட்டியின் மூத்த தலைவர் ஷவுகத் நவாஸ் மிர் கடுமையாக சாடியுள்ளார். மக்களை கொல்லும் சூனியக்காரியுடன் பாகிஸ்தானை ஒப்பிட்ட அவர் இராணுவமும் அரசும் சொந்த மக்களையே நசுக்குவதாக குற்றம் சாட்டினார். அவர் மேலும் கூறுகையில், சும்மா காஷ்மீர் சுதந்திரமாக இருக்கிறது என வாய்வழியாக சொல்வது உண்மையான சுதந்திரத்தை கொடுக்காது. பல ஆண்டுகளாக இங்கு சுரண்டல் மற்றும் அடக்குமுறைகள் அதிகமாக இருக்கிறது. எங்கள் போராட்டம் ஒரு தனி நபருக்கு எதிரானது அல்ல, ஒரு முழு அமைப்புக்கு எதிரானது. இது மக்களின் போராட்டம், இது உங்களின் போராட்டம், இது நம் அனைவரின் போராட்டம். நாம் அனைவரும் இணைந்து இந்த அமைப்புக்கு எதிராக குரல் கொடுப்போம் என்றார். பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு நிலவும் ஒடுக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கு 3வது நாளாக போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டத்தில் சில இடங்களில் வன்முறையும் தொடர்ந்து வருகிறது. இதில் பொதுமக்கள் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஷவுகத் நவாஸ் மிர் மேலும் கூறுகையில், பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் இந்தியா மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் அரசே எங்கள் மீது அடக்குமுறையை கட்டவிழ்த்துவிட்டுள்ளது. இந்தியர்கள் அட்டூழியங்கள் செய்வதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டுகிறது. ஆனால் அவர்களின் கைகளே காஷ்மீர்களின் இரத்தத்தால் நனைந்துள்ளன என்று மிக கடுமையாக விமர்சித்தார். மாறுபட்ட கருத்து உடையர்கள் கொடூரமாக ஒடுக்கப்படுகின்றன என்றும் உள்ளூர் ஊடகங்கள் மௌனமாக்கப்படுகின்றன என்றும் நவாஸ் மிர் தெரிவித்தார். நீதி நிலைநாட்டப்படும் வரை, மக்கள் உரிமைகள் மீண்டும் கிடைக்கும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என மிர் தெரிவித்தார். இந்த இரண்டையும் அடையும் வரை எதிலிருந்தும் பின்வாங்க போவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அரசு எவ்வளவு ஒடுக்குமுறையை ஏவினாலும் போராட்டம் கடைசி வரை தொடரும் என்றும் அவர் அறிவித்தார். காஷ்மீர் தங்களுக்கு சொந்தம் என சொல்லி பாகிஸ்தான் ஒரு பகுதியை ஆக்கிரமித்தாலும் கூட அதன் வளர்ச்சிக்கு பாகிஸ்தான் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மின்சார கட்டணம் உயர்வு மற்றும் உணவு பற்றாக்குறைக்கு எதிரான போராட்டமாக தொடங்கிய இது இப்போது பாகிஸ்தான் அரசு மற்றும் இராணுவத்தை நேரடியாக எதிர்கொள்ளும் ஒரு முழுமையான இயக்கமாக மாறியுள்ளது.